கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் ஏசாயா 18வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, உன் பெலமாகிய கண்மலை நீ நினையாமல் உன் ரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய். ஆதலால் நீ நேர்த்தியான நாற்றுகளை நட்டாலும் அந்நிய தேசத்து கன்றுகளை வைத்தாலும் பகற்காலத்தில் உன் நாற்றை வளரவும் விடியற்காலத்தில் உன் விதையை முளைக்கவும் பண்ணினாலும் பலனை சேர்க்கும் நாளிலே துக்கமும் கடும் வேதனையுமே உங்கள் அறுப்பாய் இருக்கும். நாளில் கூட இந்த வார்த்தை கேட்குற நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் இல்லாமல், ஆண்டவரை நினைக்காம, ஆண்டவரை மறந்து நம்ம செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அது வாய்க்கவும் வாய்க்காது. அது நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம்னு சொல்லி நம்ம எவ்வளோ நம்ம வேலை செய்தாலும், எவ்வளவோ நம்ம பிரயாசப்பட்டால் கூட அந்த பலனை சேர்க்கிற நாளில், நன்மை எதிர்பார்க்கிற அந்த நாளில், ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிற அந்த நாளில் நம்மால் எதுவுமே பெற்று அந்த நாளில் துக்கமாக தான் இருக்கும். துக்கம் கடுவேதனை தான் இருக்குமா அந்த ஆசீர்வாதத்தினால். நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம் அந்த நன்மைக்காக. ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கும்போது ஆண்டவர் இல்லாமல், ஆண்டவரை மறைந்த, ஆண்டவரை விட்டு விலகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. பாடுகள், உபத்திரங்களை தான் நம்ம பார்க்க முடியும். ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க அந்த நாளில் பாடுதான் நம்ம சந்திக்க நேரிடும். நன்மையை சுதந்திரிக்க முடியாது. நம்ம தான் ஆண்டவரை மறந்துட்டுமே. ஆண்டவரை மறந்துட்டு செய்கிற எந்த காரியமும் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. அந்த காரியம் வாய்க்கவும் செய்யாது. என்னன்னா நாட்டு என்ன செய்தாலும் முடிவு துக்கமாக கடும் வேதனை தான். நம்ம அதிலே மனுஷன் மேலே நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷன் மேலே நம்பிக்கை வச்சு மாம்சமானது தன் புயபலமாக்கி கொண்டு இந்த மனுஷன் பொழுது நடக்கும், மனுஷனை சார்ந்து மனுஷனை நம்பி வாழ்ந்து நம்மளால் எல்லாம் செஞ்சிட முடியும், என்னால் எல்லாமே செய்ய முடியும், சாதிக்க முடியும்னு சொல்லி நம்மை நாமே நம்பி கர்த்தரை விட்டு நம்ம விலகுறோம்ல, அவன் சபிக்கப்பட்டவன். அதனால் கூட கர்த்தரை விட்டு விலகுறவங்க சபிக்கப்பட்டவங்க. அதே போல் கர்த்தரை விட்டு விலகும் பொழுது, கர்த்தரை மறக்கும் பொழுது, கர்த்தரை விட்டு தூர போகும் பொழுது அந்த முடிவின் நாளில் துக்கமும் கடும் வேதனை தான் இருக்கும். அது சாபத்தின் நாட்களாய் நமக்கு இருக்கும். கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள் நிர்மூலம் ஆவார்கள் என்று வேதம் சொல்லுது. கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள் வெட்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுது. அதனால் இந்த வார்த்தை கேட்க நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் எந்த சூழ்நிலையும் ஆண்டவரை நாம் மறந்து போகவே கூடாது. அவரை முன்பாக வைத்து எந்த காரியம் செய்தாலும் அவரை நம்பி, அவரை சார்ந்து நாம் எந்த காரியம் செய்தாலும் கர்த்தர் நம்ம கூட இருந்து அதை அவர் நடத்தி கொடுப்பார். அவர் இல்லாமல் செய்கிற எந்த காரியம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. அதனால் நாம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர்கிட்ட விலகி இருக்குமா? ஆண்டவரை மறந்து இருக்கிறோமா? நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். இல்லை வேறு யாராவது நம்பி இருக்கிறோமா? இல்லை மனுஷன் நம்பி இருக்கிறோமா? இல்லை என்னால் சாதிக்க முடியும்னு சொல்லி ஆண்டவரை மறந்துட்டோமா? இல்லை இந்த மனுஷன் செய்வான்னு சொல்லி ஆண்டவரை மறந்துட்டோமா? நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். யோசிப்பு வாழ்க்கையில் கூட பானபாத்திரக்கார தலைங்கிட்ட சொல்கிறான் யோசிப்பு, நான் இங்கே சிறைச்சாலைக்கு வரத்துக்கு நான் எந்த தப்புமே செய்யலை, நீ ராஜா கிட்ட போய் சொல்லுன்னு சொல்லி யோசிப்பு சொல்லும் பொழுது அவன் மறந்துடுறான். மனுஷன் நம்பி தான் சொல்கிறான் யோசிப்பு, ஆனால் 2 வருஷம் மறந்துடுறான். மனுஷன் நம்பணும்னா என்ன ஆகுது? கர்த்தரே மறக்க வச்சுருவார். கர்த்தரை உயர்த்துக்கிற அந்த நேரத்தில் தான் அவனுக்கே ஞாபகம் வருது, ஐயோ யோசிப்பு இப்படி சிறைச்சாலையில் சொன்னானேன்ட்டு. அப்போ நம்ம மனுஷனை மாத்திரம் நான் நம்பணுமன்னா அந்த மனுஷன் மூலம் வருகிற நன்மையை ஆண்டவர் தடை பண்ணிடுவார். நம்ம நம்பிக்கையெல்லாம் கர்த்தரை மாத்திரம்தான் சார்ந்திருக்கணும். கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்திருக்கும் பொழுது யார் மூலமானா அவர் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார். அதனால கூட இந்த வார்த்தைக்கு நம்ம ஒவ்வொருத்தர் நம்மை நாமே ஒப்பு கொடுக்கலாமா? உங்களை மறந்துட்டு ஆண்டவரே, உங்களை நினைக்காம உங்களை மறந்து நான் மனுஷன் நம்பிட்டு ஆண்டவரே, மனுஷன் நம்பி மனுஷனை சார்ந்து இருந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா. நான் மனுஷன் நம்பினால அதோடைய விளைவு துக்கம்தான் ஆண்டவரே.
பாடுகள் தான். என்னை மன்னிச்சிருங்க. இனி நான் மனுஷன் நம்ப மாட்டேன் ஆண்டவரே. நான் மனுஷனை சார்ந்து வாழ மாட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. இனி உண்மை சார்ந்து உண்மை நம்பி உமக்கு பிரியமாக நான் நடப்பேன். நான் உங்களை விட்டு தூரம் போக மாட்டேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலே ஆண்டவரே தயவாய் மனம் இறங்கி இதுவரை மனுஷன் நம்பி மனுஷன் சார்ந்திருந்தா தயவாய் மன்னித்து இனி வருகிற நாட்களில் எல்லாவற்றிலும் உண்மை முன்பாக வைத்து ஒவ்வொரு காரியம் செய்யக்கூடிய கிருபை ஒவ்வொருத்தருக்கும் தரும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. இனி வருகிற நாட்களில் ஒவ்வொருத்தரும் கையிட்டு செய்கிற எல்லா காரிலும் கர்த்தர் வாய்க்க செய்யுங்கப்பா. இந்த சமூகம் ஒவ்வொருத்தரு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் அற்புதங்களை அதிசயங்களை கர்த்தர் செய்த ஆண்டவரே நாமத்தை மையப்படுத்துங்கப்பா. இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குற இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.